உலக செஸ் சாம்பியன் குகேஷுக்கு கேல் ரத்னா விருது அறிவிப்பு. துப்பாக்கிச் சுடுதல் வீராங்கனை மனு பாக்கருக்கும் விருதை அறிவித்தது மத்திய அரசு. ஹாக்கி வீரர் ஹர்மன்பிரீத் சிங், பேரா தடகள வீரர் பிரவீன் குமாருக்கும் கேல் ரத்னா விருது அறிவிப்பு. டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நால்வருக்கும் வரும் 17ஆம் தேதி விருதுகளை வழங்குகிறார். தமிழ்நாட்டின் துளசிமதி முருகேசன், நித்யஸ்ரீ சுமதி சிவனுக்கு அர்ஜுனா விருது அறிவிப்பு. பாரா பேட்மிண்டன் பிரிவில் ஆற்றிய பங்குக்கு அங்கீகாரம். அரசு பள்ளிகளை தனியார் பள்ளிகளுக்கு தாரை வார்ப்பதாக எழுந்த குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் மறுப்பு. முழுமையாக தெரியாமல் தவறாக புரிந்து கொண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் அறிக்கை வெளியிட்டிருப்பதாக அன்பில் மகேஷ் விமர்சனம். அரசு பள்ளிகளை தத்து கொடுக்க வேண்டிய அவசியம் அரசுக்கு இல்லை. பொய்யான தகவலுக்கு விளக்கம் கொடுத்தே சோர்வாகிவிட்டதாகவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேட்டி. அரசு பள்ளிகளை தத்தெடுப்பது குறித்து அமைச்சர் அன்பில் மகேஷ் முன்னதாகவே விளக்கம் அளித்திருக்கலாம். பத்திரிகை வாயிலாக தகவலின் அடிப்படையிலே இவ்விவகாரம் குறித்து பேசியதாக கே பாலகிருஷ்ணன் விளக்கம். பள்ளிக்கல்வித்துறையின் அறிக்கையில் 500 அரசு பள்ளிகளை தத்தெடுப்பதற்கு நன்றி தெரிவிப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளதால் மீண்டும் சர்ச்சை. ஏது உண்மை? அமைச்சர் அன்பில் மகேஷின் விளக்கமா அல்லது அறிக்கையா என கல்வியாளர்கள் கேள்வி. மாணவி வன்கொடுமை வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை. 3 பெண் IPS அதிகாரிகள் கொண்ட குழு அண்ணா பல்கலைக்கழகத்தில் விசாரணை நடத்தியது. திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிராக வன்கொடுமையில் ஈடுபடுபவர்கள் பாதிக்கப்படுவதாக சௌமியா அன்புமணி குற்றச்சாட்டு. ஆளுங்கட்சி அடக்குமுறையை கையாள்வதாகவும் கடுமையாக சாடல். சௌமியா அன்புமணி மீதான கைது நடவடிக்கையை கண்டித்து கடலூரில் பாமகவினர் போராட்டம். சாலை மறியலில் ஈடுபட்ட பாமகவினர் 50க்கும் மேற்பட்டோர் கைது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தை அரசியலாக்க வேண்டாம். போராட்ட அனுமதி கோரிய பாமக வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் காட்டம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை சம்பவத்தில் திமுகவில் இருந்து யாரும் குரல் கொடுக்காதது ஏன்? கனிமொழி எங்கே என்றும் நடிகையும் பாஜக நிர்வாகியுமான குஷ்பு கேள்வி. வன்கொடுமை விவகாரத்தில் யார் அந்த சார் என்ற சந்தேகம் இருப்பதால் நேர்மையான விசாரணை தேவை என கூறிய திருமாவளவனின் பேட்டியை சுட்டிக்காட்டி அதிமுக IT விங் எக்ஸ் தளத்தில் பதிவு. பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரின் வாட்ஸ்அப் மெசேஜ் மற்றும் கால் ஹிஸ்டரிகளை ஆய்வு செய்யும் சிறப்பு புலனாய்வு குழு. யார் அந்த சார் என்ற கேள்வி எழுந்துள்ள நிலையில் மிரட்டி எடுக்கப்பட்ட வீடியோக்கள் மற்றவர்களுக்கு பகிரப்பட்டுள்ளதா என்ற கோணங்களிலும் ஆய்வு. பாமக இளைஞரணி தலைவராக முகுந்தனை நியமித்ததில் மாற்றமில்லை. பாமக நிறுவனர் ராமதாஸ் திட்டவட்டம். அரசு ஊழியர்களுக்கு மிகை ஊதியம் மற்றும் பொங்கல் பரிசை அறிவித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். 2023-2024 ஆண்டுக்கான C மற்றும் D பணியாளர்களுக்கு மிகை ஊதியம் வழங்க உத்தரவு. பொங்கல் பரிசு தொகுப்புடன் 2000 ரூபாய் ரொக்கத் தொகை வழங்க தமிழக அரசுக்கு உத்தரவிட வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல்.
அதிமுக உறுப்பினர் அல்லாத ஒருவர் கட்சி சின்னம் தொடர்பாக வழக்கு தொடுக்க முகாந்திரம் இல்லை. இரட்டை இலை சின்னம் விவகாரத்தில் தேர்தல் ஆணையத்தில் எடப்பாடி பழனிசாமி பதில் மனு. சென்னை சைதாப்பேட்டையில் கலைஞர் மகளிர் திறன் மேம்பாட்டு மையத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பெண்கள் உயர்ந்தால்தான் ஒரு சமூகம் உயரும் என்றும் பேச்சு. மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான ஏற்பாட்டு பணிகள் தொடக்கம். வாடிவாசல் பாதுகாப்பு வேலி அமைப்பதற்கு முகூர்த்த கால் ஊன்றி பணிகளை தொடங்கி வைத்தார் அமைச்சர் மூர்த்தி. ஆண்ட பரம்பரை என பேசியது குறித்த வீடியோ எடிட் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளது. 2 மாதங்களுக்கு முன் பேசிய வீடியோ தற்போது வெளியிடப்பட்டுள்ளது ஏன் என தெரியவில்லை என அமைச்சர் மூர்த்தி விளக்கம். சமூக வலைத்தளத்தில் பெண் பத்திரிகையாளர்கள் குறித்த அவதூறு கருத்தை பதிவிட்ட வழக்கு. எஸ்.வி. சேகருக்கு விசாரணை நீதிமன்றம் வழங்கிய 1 மாத சிறை தண்டனையை உறுதி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். தமிழ்நாடு எல்லையில் மருத்துவ கழிவுகளை கொட்டிய ரெசார்ட் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் கேள்வி. அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி நாகை ONGC நிறுவனத்தை முற்றுகையிட்டு குத்தாலம் மக்கள் போராட்டம். 50க்கும் மேற்பட்ட ஆயில் டேங்கர் லாரிகளை தடுத்து நிறுத்தியதால் பெரும் பரபரப்பு. திருவள்ளூர் மாவட்டம் மல்லியங்குப்பம் ஊராட்சியை ஆரணி பேரூராட்சியுடன் இணைக்க பொதுமக்கள் எதிர்ப்பு. 100 நாள் வேலை உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் பறிபோகும் அபாயம் இருப்பதாக கூறி சாலை மறியல். ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி தாலுகாவில் மிளகாய் விவசாயிகள் சாலை மறியல் போராட்டம். மிளகாய் பயிர்களுக்கு காப்பீடு செய்திருந்த போதும் காப்பீட்டு நிறுவனம் இழப்பீடு வழங்கவில்லை என குற்றச்சாட்டு. ராஜபாளையம் அருகே காவலர் மனைவியிடம் பட்ட பகலில் செயின் பறிப்பு. கடைக்குள் புகுந்து துணிகர செயலில் ஈடுபட்ட கொள்ளையனின் CCTV காட்சிகள் வெளியீடு. கோவை காந்திபுரத்தில் உள்ள பிரபல பிரியாணி கடை பிரியாணியில் பூச்சி இருந்ததாக வீடியோ வெளியான விவகாரம். வீடியோ எடுத்த நபர் அவராகவே பூச்சியை போட்டு நாடகமாடுவதாக கடை தரப்பினர் பதில் வீடியோ. புதுக்கோட்டை தச்சங்குறிச்சியில் ஜல்லிக்கட்டுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். காளைகளுக்கும் காளையர்களுக்கும் ஒப்புகைச் சீட்டை வழங்கிய விழா கமிட்டியினர். தாம்பரத்தில் சாலையில் சென்ற முதியவரை முட்டித் தள்ளிய மாடு. சாலைகளில் திரியும் மாடுகளால் 3 நாட்களில் 20 பேர் காயமடைந்திருப்பதால் மக்கள் அச்சம். தமிழ்நாட்டில் வருகிற 8ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யும். சென்னையில் அடுத்த 2 நாட்களுக்கு கடும் பனிமூட்டம் நிலவும் என்றும் தகவல். நீலகிரி மற்றும் கொடைக்கானலில் இரவு நேரங்களில் உறைபனி நிலவும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.
ஆந்திர மாநிலம் கிருஷ்ணாவரம் அருகே சுங்கச்சாவடியில் நிற்காமல் சென்ற கஞ்சா கடத்தல் கும்பல். காவலர்கள் மீது காரை ஏற்றி தப்பியோடிய நெஞ்சை பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. தெலங்கானா மாநிலம் நாகர் கர்னூரில் சாலையில் சென்ற பெண் மீது கார் மோதி விபத்து. தூக்கி வீசப்பட்ட பெண் சுழன்றடித்து உருண்டோடும் அதிர்ச்சி காட்சிகள். கேரள ஆளுநராக இருந்த ஆரிஃப் முகமது கான் பீகார் ஆளுநராக பதவியேற்பு. ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேரள ஆளுநராக பதவியேற்றுக் கொண்டார். எம்எஸ்பி கோரிக்கைகளை வலியுறுத்தி சாகும் வரை உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருக்கும் பஞ்சாப் விவசாயி ஜக்ஜித் சிங் 6ஆம் தேதிக்குள் மருத்துவ உதவிக்கான இணக்கப் பத்திரம் தாக்கல் செய்ய பஞ்சாப் அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. இந்திய கிரிக்கெட் வீரர்களுக்கு விருந்தளித்த ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி ஆல்பனீஸ் கெரிபலி இல்லத்தில் உபசரித்து மகிழ்ந்த காட்சிகள் வெளியீடு. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 5வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரீத் பும்ரா கேப்டனாக நியமனம் என தகவல். ரோஹித் சர்மா விலகிய நிலையில் சுப்மன் கில் அணியில் இணைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியீடு. நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரக்கனி நடித்த திரு மாணிக்கம் படத்துக்கு ரஜினிகாந்த் பாராட்டு. உண்மை சம்பவத்தை கொண்டு எடுக்கப்பட்ட அருமையான படைப்பு என புகழாரம். விஷ்ணுவர்தன் இயக்கத்தில் ஆகாஷ் ஆதிதி நடிப்பில் உருவான நேசிப்பாயா திரைப்படம். யுவன் சங்கர் ராஜா இசையமைத்திருக்கும் இந்த படம் ஜனவரி 14ஆம் தேதி வெளியாகிறது. ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் எஸ்.ஜே. சூர்யா நடித்த கேம் சேஞ்சர் படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி இணையத்தில் பெரும் வைரல்.